நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோசுவா 3:5. கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஜோஷுவா 3:5. The Lord will do wonders among you. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபத்தோடு அநேக காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அல்லவா? கர்த்தருடைய வார்த்தை இன்று நமக்கு சொல்வது என்ன? நம் நடுவில் அவர் அற்புதங்களை செய்வதாக வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை கர்த்தருடைய வார்த்தை சுகப்படுத்தியது. கர்த்தருடைய வார்த்தை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆகி போன லாசருவை உயிரோடு எழுப்பியது. கர்த்தருடைய வார்த்தை குருடரின் கண்களை திறந்தது. கர்த்தருடைய வார்த்தை குஷ்டரோகிகளை சுகமாக்கியது. கர்த்தருடைய வார்த்தை அவர் நினைத்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும். விசுவாசத்தோடு ஜெபத்தோடு காத்திருப்போம். நிச்சயம் நாம் எதிர்பார்க்கும் காரியங்கள் நிறைவேறும். ஆமன். ஜெபத்தை கேட்கிறவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இப்பொழுதுமாய் இயற்கை சீற்றங்களிலிருந்து மழை, வெள்ளம், புயல், நிலச்சரிவு போன்றவற்றிலிருந்து மக்களை பாதுகாத்திருளும். ஒருவேளை எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக, அக்கிரமங்களுக்கு தக்கதாக நீர் எங்களுக்கு செய்தீர் என்றால் எங்களால் தாங்க இயலாத தகப்பனே, எங்களை மன்னியும், ஏற்றுக்கொள்ளும், அரவணையும். உம்முடைய சட்டைகளின் மறைவுக்குள்ளாய் மூடிக்கொள்ளும். உன்னதமானவரின் மறைவுக்குள்ளாய் மூடிக்கொள்ளும். தேவன் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் காணப்படுகிற தயவிற்காக நன்றி. நீர் எங்களை பாதுகாத்துள்ளோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.